வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி எப்படி நடந்தது, ஸோ அதன் மூலயமா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் வந்து 24,500 டு 24,800. ஸோ ஓப்பன்லேயே மார்க்கெட் வந்து வைடஸ்ட் ரேஞ்ச் நம்ம கொடுத்துருந்தது. அப்போ 24,650க்கு மேல்பட்டு இருந்தால் எப்படி, கீழே இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அப்போ 24,650க்கு கீழே வந்தோடனே ஃபர்ஸ்ட் எட்ஜு 24,500 ரீச் பண்ணிட்டாங்க. அகைன் இங்கிருந்து நம்மளுக்கு 24,800. ஸோ இதுக்கு இடையிலே ஒரு டேபிள் ஒன்று செட் ஆச்சு. அந்த டேபிளை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். கிட்டத்தட்ட 9:52க்கு நம்மளுக்கு அந்த டேபிள் வந்து செட் ஆச்சு. சரிங்களா, 9:52க்கு மேலே டைம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 24,600 அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் மார்க்கெட் நம்மளுக்கு அந்த எஸ்டர்டே டேபிளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி 24,800 அகைன் ரீச் பண்ணியிருந்தாங்க. ரீச் பண்ணிட்டு இந்த டேபிளுடைய மிட் பாயிண்ட் 24,600க்கும் கீழே வரல. அப்போ ஒரு எக்ஸ்பைரி டே அப்போ மட்டும் நம்மளுக்கு வந்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி ஒரு குறைஞ்சு அகைன் அதிகமாகி திருப்பி குறைஞ்சு திருப்பி அதிகமாகறாங்க அப்படின்னாலே ஒரு வாலட்டைல், அதாவது வாலட்டைல் ஆர் ஒன் சைடு ஒரு பிரேக் அவுட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான். 0 to ஹீரோ அப்போ தான் நடைபெறும். இருக்க இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைஞ்சிட்டே போனாங்க அப்படின்னா நம்மளுக்கு 0 to ஹீரோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதன் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமும் அதுதான். ஒரு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்து ஒரு அப் அண்ட் டவுன் இருந்துட்டாங்க அப்படின்னாலே ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அகைன் நீங்கள் இந்த 800 நம்ம ஒயிட் ரேஞ்சை பிரேக் பண்ணும்போதே புதுசாக ஒரு ரேஞ்ச் செட் பண்ண போகிறாங்கன்றது அர்த்தம். ரெண்டாவது நம்மளுக்கு வீக்லி ஹை இது எல்லாமே தாண்டி மந்த்லியில் ஒரு நியூ ஹையே வச்சுருக்காங்க. அப்போ ஒரு ஹை அண்ட் ஹை பிரேக் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னாலே அது தொடர்ச்சியாக ஒரு ஏற்றத்துக்கான இடமா தான் இருக்கும். இதில் நீங்கள் இன்னொரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து 25,000 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து நம்மளுக்கு லோ வந்து 62. மார்க்கெட்டுடைய க்ளோஸும் அங்கே தான் 25,062. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நெட்ஒர்க் சரியில்லாதனால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அப்போ க்ளோசிங் ப்ரைஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம டேபிள் எடுத்துடலாம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 24,000 டு 25,500. அப்போ 1,500 பாயிண்ட். இதனுடைய மிட் பாயிண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 24,750. அப்போ இந்த 24,700 கால் ஆப்ஷன் அண்ட் 700 புட் ஆப்ஷன் அந்த இடம் வந்து ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில். அப்போ மார்க்கெட் ஓவரால் நம்மளுக்கு மேலே முடிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் 25,000 புட் ஆப்ஷன் அண்டு 25,000 கால் ஆப்ஷன் இதனுடைய பேசிஸில் நம்ம எடுத்துடலாம். அப்போ 25,218 அண்டு 24,834 இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் எட்ஜ். ஸோ இந்த ப்ரீமியத்தை ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் கூட ப்ளஸ் பண்ணி புட் ஆப்ஷன் கூட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் கிடச்சிரும். ஸோ கொஞ்சம் இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து முன்னக்கூட்டியே சொன்ன மாதிரி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ உங்களுக்கு கரெக்டான லெவல்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வேகமாக சொல்லி முடிச்சிடலான்ருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எக்ஸ்பைரி டேயில் நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைஞ்சு மறுபடியும் அகைன் ஏறுறாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் அர்த்தமே. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு 55,000 ஸ்டாடில் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ உங்களுடைய லோ பேசிஸில் வச்சுக்கோங்க. ஸோ லோ பேசிஸில் எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குறாங்களோ அந்த சைடு நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்போ 54,000 டு 55,500 அண்ட் 56,000 வரைக்கும் நம்மளுக்கு ரேஞ்ச் இருக்காங்க. கீழேயுமே 54,000 புட். அப்போ ஒரு 55,000 வச்சுட்டு ஓடிஎம்மில் இருக்க கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இது ரெண்டையுமே வந்து செல் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க முடியுது. ஸோ இதனுடைய ஸ்ட்ராடலின் அடிப்படையில் எவ்வளோ தூரம் இருக்காங்க, லோ பேசிஸில் எவ்வளோ தூரம் இருக்க வாய்ப்பு இருக்குது, ரேஞ்ச் என்ன அண்டு க்ளோசிங் ப்ரைஸ். இது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸு. க்ளோசிங் ப்ரைஸ் வந்தால் க்ளோசிங் ப்ரைஸில் எடுத்துக்கோங்க. ஸோ அங்கேருந்து ரேஞ்ச் வந்து எப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு காலையில் சப்போஸ் ஒரு கேப் டவுனோ இல்லை கேப் அப்போ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லெவல்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.